எனது அன்பிற்குரிய பாரத நாட்டின் சகோதர சகோதரிகளே, இந்த பதிவு எதற்காக என்றால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்பாட்டுக்கும் காரணம் நம் உள்ளுணர்வு தான். அதனை பழக்க வழக்கம் என்று கூட கூறலாம். உள்ளுணர்வு 2 வகையில் உருவாகின்றன. ஒன்று தொடர்ந்து தினமும் ஒரு செயலை செய்வதால் உருவாகின்றது. எடுத்துக்காட்டு, நாம் தொடர்ந்து சில நாட்கள் அதிகாலை 5 மணிக்கு விழித்து எழ பழகினால் பின் நாளடைவில் நாம் இயற்கையாகவே 5 மணிக்கு விழித்து கொள்வோம். இரண்டாவது உள்ளுணர்வு எப்படி உருவாகின்றது என்றால், ஒரு சில செயலை செய்யும் போது அதில் கிடைக்கும் இன்பத்திற்கு நாம் அடிமையாகிறோம். அந்த மயக்கத்தின் மூலம் அது உள்ளுணர்வாக பதிவாகிறது. எடுத்துக்காட்டு, மது அருந்துதல், புகைப்பிடித்தல், காதல் செய்தல் என பல. உள்ளுணர்வானது உருவாக்குவதும் கடினம், உள்ளுணர்வை அளிப்பதும் மிக கடினம். உள்ளுணர்வு எப்படி செயல்படுகிறது என்றால், உள்ளுணர்வு புத்தியை தூண்டுகிறது, புத்தி மனதை தூண்டுகிறது, மனது உடலை செயல்படுத்த வைக்கிறது. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே ஆகிறாய் என்றார். எடுத்துக்காட்டு, நாம் கலெக்டராக வேண்டுமென நினைத்தோமானால் அதுவே ஒரு உள்ளுணர்வாக மாறி உள்ளுணர்வு புத்தியை தூண்டுகிறது, புத்தி மனதை தூண்டுகிறது, மனது உடலை தயார்படுத்தி விடாமுயற்சிகளின் மூலமாக நாம் நமது லட்சியத்தை அடைகிறோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தெளிவு பெற இந்த மாடர்ன் விவேகானந்தர் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ள எனது முதல் பதிவை பாருங்கள்.